ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அருமையான சுவையில் சிக்கன் பொடிமாஸ் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தடில் காமிச்சிருக்கோம். கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிக்கன் பொடிமாஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 300 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். முதல்ல நம்ம சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் இந்த சிக்கனை போட்டுட்டு 1 கிளாஸ் தண்ணீர் விட்டு சின்ன ஸ்பூனால் அரை ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு சரியாக இதை ஒரு 15லிருந்து 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இருபது நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. நம்ம ஊற்றின தண்ணியும் நல்லா வத்திடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் இப்போ ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு வெங்காயம், கொஞ்சமாக நறுக்கின கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின 4 பல் பூண்டு, பொடியாக நறுக்கின ஒரு துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இதை கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து இதில் பொடியாக நறுக்கின ஒரு தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி லேசாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. இதில் மறுபடியும் ஒரு அரை ஸ்பூன், சின்ன ஸ்பூனால் அரை ஸ்பூன் தூளுப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சிக்கனில் வேற உப்பு சேர்த்துருக்கோம். லேசாக கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம வேக வச்சு எடுத்துருக்க அந்த சிக்கனையும் இது கூட சேர்த்து ஒரு 1/4 கிளாஸ் தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது, ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் சேர்த்தா போதும். சிக்கன் ஏற்கனவே நல்லா வெந்திருக்கு, அதனால் மறுபடியும் தண்ணி நிறையெல்லாம் சேர்க்கக்கூடாது. 1/4 கிளாஸ் மட்டும் சேர்த்த பிறகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தந்தூரி சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். நார்மல் சிக்கன் மசாலாவும் சேர்க்கலாம். தந்தூரி சிக்கன் மசாலா சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். கடைசியாக இதில் 2 முட்டையை உடைச்சி போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விடணும். வாசனை பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குது. வீடே மணக்கும் இது பண்ணும்போது, அந்த அளவுக்கு வாசனையாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். இதை சப்பாத்தி, சாதம் எது கூட வேணாலும் தொட்டு சாப்பிடலாம், வெறுமனே கூட சாப்பிடலாம், அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடச்சிட்டே இருக்கும். தேங்க்யூ.